அடுத்தது வந்து கடகராசிக்காரர்கள் புறப்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கு பொதுவாகவே கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. சீக்கிரமா அழுகுவாங்க, சீக்கிரமா சிரிச்சிருவாங்க, சீக்கிரமா கோபப்பட்டுருவாங்க. இப்போ இந்த சனி பயிற்சி வந்து சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வந்து சனி வந்து பயிற்சி ஆகிறாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ராசியில ஆல்ரெடி வந்து உச்ச குரு ஜொலிச்சுட்டு இருக்கார், 3ஆம் இடத்துல ராகு இருக்கார், 9ஆம் இடத்துல வந்து கேது இருக்கார். ஏற்கனவே பொதுவாகவே கடகராசிக்காரங்க வந்து இரட்டை மனநலனுடன் இருப்பாங்க. எப்பொழுதுமே அவங்க வந்து ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காரியத்தை செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்திலேயே தான், செல்ஃப் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே தான் அவங்க வந்து இருப்பாங்க. 10 பேர் இருந்தா கூட தலைமை தாங்கும் பண்பு வந்து அவங்கள்ட்ட தான் வந்து இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த பொதுவான இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பொதுவான பலாபலன்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, சுகஸ்தானம் வந்து கெட்டு போயிருந்தது. அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாட்களாக வந்து சுகஸ்தானம் வந்து கெட்டு போயிருந்தது அப்படின்னா சரியான தூக்கம் இல்லை, தாய் வழி உறவுகளுடன் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சுமூகமான ஒரு தீர்வுக்கு வந்து வரப்போகுது. கல்யாணத்தில் ஒரு தேக்க நிலை வரலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு தேக்க நிலை வரலாம். ஒரு முறைக்கு 2 முறை நீங்க வந்து அந்த இடத்தை அந்த வரனை வந்து விசாரிச்சுட்டு அதன் பிறகு அது சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு அனுகூலம் தரும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம். குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுறது. ஸோ குடும்பஸ்தானத்துல வந்து நீங்க வந்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம். உங்களுடைய ஒரு கருத்தை குடும்பத்தினருக்கு சொல்வதற்கு முன் 1 முறைக்கு 2 முறை யோசித்து நீங்கள் அந்த வார்த்தைகளை வந்து பிரயோகிக்கணும். ஏற்கனவே நீங்க வந்து அவசரத்துல நீங்க கடகடன்னு இயல்பாகவே நீங்க அவசரத்துல வந்து பேசக்கூடிய ஒரு மனிதர்கள். அப்போ வந்து நீ இனிமே இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பேசும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் அந்த வார்த்தைகளை வந்து கையாளணும். இளைய சகோதரம் மற்றும் மூத்த சகோதரன் இவங்க 2 பேர் கூடயும் இந்த காலகட்டத்தில் வந்து பிரச்சனை வரலாம். ஸோ நீங்க வந்து சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போது முக்கியமா நீங்க வந்து கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு தான் நீங்க வந்து பேசணும். தயவு செய்து யாருக்கும் அவர்கள் கேட்காமல் நீங்கள் அறிவுரை சொல்லாதீர்கள். இந்த காலகட்டத்தில் கேட்காம நீங்க அறிவுரை சொன்னீங்கன்னா நீங்க வந்து மாட்டிப்பீங்க. இந்த பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம் தான் அப்படின்னு நாம வந்து சொல்லலாம். கொஞ்சம் லேசினஸ் அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் போகும். குழந்தை வரம் கேட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்தான பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் கட்டாயமான முறையில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது, கூட இருக்கிறவங்களே உங்களை வந்து மாட்டி விடுறது, அப்புறம் வந்து கூட இருக்கிறவங்களே நீங்க சொல்லாததை சொன்னதாக மேலிடத்துல சொல்றது, அப்புறம் மேலிடத்துடன் கருத்து வேறுபாடு, முதலாளியுடன் கருத்து வேறுபாடு, அப்புறம் உங்களுடைய கொலீக்ஸ் அவங்க கூட உள்ள கருத்து வேறுபாடு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து குறையும். பெண்கள் சார்ந்த பிரச்சனை இருந்தவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். அதுல அந்த பிரச்சனையிலேருந்து வந்து வெளியில வந்துடுவீங்க. அதன் பிறகு வந்து கலைத்துறையினர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, வாய்ப்புகளுக்காக நீங்கள் ஏங்கி இருந்த காலம் வந்து மாறி இப்ப வாய்ப்புகள் உங்கள் வீட்டில் வாசல் வந்து நிற்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா டெக்னிக்கல் துறையை சார்ந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து இது ஒரு பொற்காலம் அப்படின்னு வந்து நாம வந்து சொல்லலாம். அரசியல் சார்ந்த மக்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கடகராசியை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு வந்து இருக்குது. பொதுவா கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உள்ள பரிகாரம் என்ன அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று 5 நெய் தீபம் நீங்கள் வந்து திங்கட்கிழமை தோறும் ஏற்றி வர உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அகலும். எப்போதெல்லாம் உங்களுக்கு முடியுதோ அப்பெல்லாம் பௌர்ணமி தோறும் நீங்கள் பர்வதமலை இல்ல பழனி மலை இல்ல திருவண்ணாமலை மலை இதை வந்து நீங்கள் கிரிவலம் வர உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இது வந்து அமையும். ஸ்ரீ வைஷ்ணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சந்திரனுடைய கஷேத்திரமான திருப்பதிக்கு நீங்க வந்து அடிக்கடி போயிட்டு வர்றதும், அப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றதும் ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீட்டிலேயே பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமியிலேருந்து ஒரு 6 நாளைக்கு தயவு செய்து நீங்கள் சந்திரனை வந்து வெறும் கண்ணால நீங்க வந்து பாருங்க. அதுதான் வந்து ஒரு மிகச்சிறந்த பரிகாரம்.